கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிவராமன் எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. வெற்றி மீடியா பர்சன் முன்னாடி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. இப்போது மீடியாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான், மொத்தமாக எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு அவங்க எல்லாரும் கோவத்தில் இருக்க அந்த துளசியை மறந்துடு அப்படின்னு எல்லாரும் வெற்றி கிட்ட சொல்லும்போது வெற்றி அவரோட முடிவை தெளிவாக சொல்லிடுறாரு. என்னால் துளசி இல்லாமல் இருக்க முடியாது, இந்த ஜென்மத்தில் துளசி தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிடுறாரு. நேராக துளசியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது துளசி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. லக்ஷ்மி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணும்போது லக்ஷ்மி வெற்றியை பலார்னு அரைஞ்சிட்டாங்க. யாருமே அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. வெற்றி வெளியவே நின்றுட்டுருக்காரு. வெளியில் இருந்துக்கிட்டே நான் துளசியை உண்மையாக காதலிக்கிறேன், கண்டிப்பாக நான் துளசியை நல்லபடியாக பார்த்துப்பேன், நீங்கள் என் கூட வரணும், நீங்கள் என் கூட வந்தால் மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன், இல்லைனா அது வரைக்கும் நான் வெளியே தான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்னு வெற்றி வெளியவே நின்றுட்டுருக்காரு. ஒரு பக்கம் ரகு இதையே அப்படியே வேற மாதிரி யோசிக்கிறாரு. நேராக வெற்றியோட வீட்டுக்கு போய் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு நீங்கள் ஏதாவது இழப்பீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக அவர் அங்கே போய் பேசிட்டு வருவார். இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே அவரை ரொம்பவே திட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வெற்றி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்த சிவராமன் வெற்றி உண்மையாகவே துளசியை காதலிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு புரியுது. அதனால் சிவராமன் ஒரு முடிவெடுக்கிறாரு. வெற்றியை நாம் ஏற்றுக்கணும், வெற்றி கூட நம்ம துளசியை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி லக்ஷ்மி கிட்ட போய் பேசுகிறாரு. ஆனால் லக்ஷ்மி அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. என்னங்க பேசுகிறீங்க, அவன் நம்ம பொண்ணுக்கு துரோகத்தை பண்ணியிருக்கான், அவன் கூட போய் அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறீங்க, அவனை நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்போ சிவராமன் லக்ஷ்மிக்கு எடுத்து சொல்கிறாரு. இங்கே பாரு லக்ஷ்மி, வெற்றி உண்மையாகவே நம்ம பொண்ணை காதலிக்கிறாரு, அதனால தான் அவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு. அவர் பண்ண தப்ப அவரே எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒத்துக்கலைன்னா எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அவன் எல்லாரும் முன்னாடியும் நான் தான் தாலி கட்டினேன்னு ஒத்துக்கிட்டு துளசி என் கூட வந்தால் மட்டும்தான் இங்கேருந்து போவேன்னு வெளியில் காத்துட்ருக்காரு. அப்போது இதுலேயே உனக்கு தெரியலையா எந்த அளவுக்கு அவர் துளசியை காதலிக்கிறாருன்னு? அதனால தான் நான் சொல்கிறேன், வெற்றி கூட நம்ம துளசியை அனுப்பி வைக்கலாம், நாம் வெற்றியை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கும் போது எப்படி அவன் கூட அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. துளசி எங்கே அவனை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் வெற்றி துளசி கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு லக்ஷ்மி ஒரு பிடிவாதமாகவே இருப்பாங்க. இருந்தாலும் சிவராமன் லக்ஷ்மிக்கு எடுத்து சொல்லி நமக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதனால் இதுக்கு முன்னாடி நீ என்ன நினச்ச, கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணு ஒரு புகுந்த வீட்டுக்கு போய் நல்லா சந்தோஷமாக வாழணும் தானே நினச்சேன், இப்போது அவள் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, நாம் அவங்க கூட அனுப்பி வைக்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் சிவராமன் துளசியை சமாதானப்படுத்தணும்னு போகிறாங்க. துளசிக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. துளசி, இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, ஆனால் இப்போ நான் ஒன்று கேட்க போகிறேன், நீ வெற்றியை ஏற்றுக்கணும், தயவு செஞ்சு நீ ஏற்றுக்கோ. வெற்றி உன் மேலே உண்மையாகவே உன்னை ரொம்ப காதலிக்கிறாரு, கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பாரு, உனக்கு ஒரு நல்ல கணவனாக இருப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீ அவர் கூட போமா அப்படின்னு சொல்ல அவரை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு துளசி அப்பா நீங்கள் என்னை போக சொல்கிறீங்களா, சரி நான் போகிறேன், ஆனால் அவனை என்னோட ஹஸ்பண்டாலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, அவன் பண்ண தப்பு என்னால் என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. இருந்தாலும் சிவராமன் சொன்னதுனால துளசியும் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி வெளியவே நின்றுட்டுருப்பார். அப்போது சிவராமன் வெற்றி கிட்ட பேசுகிறாரு. வெற்றியை உள்ளே கூப்பிடுறாரு. ஆனால் வெற்றி உங்கள் பொண்ணு என்னை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்ல அப்போது சிவராமன் சொல்கிறாரு, நான் உங்களை மருமகனாக ஏற்றுக்கிட்டேன், இப்போவாவது உள்ளே வருவீங்களா அப்படின்னு சொல்ல வெற்றி சார்ன்னு சொல்லி கூப்பிட, என்ன நான் உங்களை என்னோட மருமகன்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி சிவராமனோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான்
நான் வேணும்னே அந்த தப்பெல்லாம் பண்ணலை, நான் உண்மையாக துளசியை அந்தளவுக்கு காதலிக்கிறேன், கண்டிப்பாக நான் துளசியை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சிவராமனோட காலை பிடிச்சி வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார். அதுக்கப்புறமா வெற்றியை சிவராமன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.